ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேய்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இந்த பதிவு காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்தில் பெண் விருப்பப்பட்டு திருமணம் செய்கிறார்களா, ஆண் விருப்பப்பட்டு திருமணம் செய்கிறார்களா என்பது சார்ந்த ஒரு பெரிய தகவல் உள்ளே ஒளிந்திருக்கிறது. பெண் விருப்பப்பட்டானால் ஆண் கோழையாக இருக்கிறார், ஆண் விருப்பப்பட்டால் பெண் கோழையாக இருக்கிறார். இது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களின் மூலம் தெரிய வருகிறது. இது ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இரண்டும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவள் கணவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்நாள் முழுவதும் சுமூகமான வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறாள். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்றிருந்து செவ்வாய் பலகீனமாக இருந்தாலும் செவ்வாய் வலுவாக இருந்தாலும் அவர்களுக்குள் வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமை குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது, கருத்து முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பிரிவினை என்பது இல்லாமல் வண்டியை ஓட்டி விடுகிறார்கள். இது ஆண் ஜாதகமானாலும் சரி, பெண் ஜாதகமானாலும் சரி, கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருக்கும் பொழுது எந்த தோஷங்கள் இருப்பினும் அந்த அத்தனை தோஷங்களையும் மீறி அந்த உறவின் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் கணவன் மனைவி பிரியாமல் வாழ்வதற்கான சந்தர்ப்ப வாய்ப்பை அந்த பாலுணர்வு கிரகமான சுக்கிரனும் செவ்வாயும் தந்துவிடுகிறது. லக்னத்துக்கு 7இல் செவ்வாய் இருந்தாலும் அந்த பெண் கணவனை விட்டு கொடுக்க மறுக்கிறார் அல்லது கணவனை விட்டு பிரிய மாட்டார். அப்படியே தப்பி தவறி கணவன் பிரிந்துவிட்டால், அதாவது இறந்துவிட்டால், உடனே அந்த கணவனுடைய ஸ்தானத்துக்கு இன்னொரு கணவனை ஏற்பாடு செய்யும் வரையிலும் அந்த பெண் ஓய்வதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் மனைவியை விட்டு சுலபமாக பிரிய மனம் வருவதில்லை. அப்படி ஏதாவது விபத்து என்ற நெருக்கடியான சூழ்நிலையில் மனைவி பிரிந்து விட்டாலும் உடனுக்குடனே கூடிய விரைவில் திருமணம் செய்து அந்த மனைவி ஸ்தானத்தை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறத நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் இருந்தாலும் லக்னத்துக்கு 3, 7, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பினும் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வாழ்க்கையில் வந்து போகிறது. அது தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் அது வாழ்க்கை துணையாகவே வந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் 5க்குரியவன் ஆட்சி பெற்று 3ஆம் இடமும் வலுப்பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், தாய் தந்தை எப்படி இருந்தாலும், இனம் எந்த இனத்தில் பிறந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் காதலின் மேல் அதீத ஈடுபாடு கொண்டு காதலின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கும் இடைவெளி அதிகபட்சமாக 46.6 கலை வரை விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 3 கட்டத்தை தாண்டி சூரியன் ஒரு ராசி கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்தை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்தில் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கல்யாண வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, அதீத ஈடுபாடு இல்லாமல் போய்விடுகிறது, அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகி தாம்பத்தியத்தில் உறவு குறைந்து பலமான நெருக்கடியும் சங்கடங்களையும் சந்தித்து விடுகிறது. இதே ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலேயும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மிக அதிகமானாலும் மிக மிக குறைந்து போனாலும் அவர்கள் கருத்துரிமைத்த காதலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, இன்று காதல்
திருமணம் செய்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் மேன லக்கணம், லக்கணத்தில் சூரியன், லக்கணத்துக்கு 2வது இடத்தில் புதன் ராகு, 3வது இடத்தில் சுக்கிரன். இந்த 3வது இடம்தான் திருமணத்தை செய்து வைத்த இடம். 4வது இடத்தில் சனி, 5வது இடத்தில் சந்திரன், 6வது இடத்தில் குரு வக்ரம், 7வது இடத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை, 8வது இடத்தில் கேது. ஆக லக்னாதிபதி 6க்கு போனது பாதகம், 7க்குரியவன் தனஸ்தானத்துக்கு 8க்கு போனது, அதாவது கன்னியஸ்தானத்துக்கு கன்னிய லக்கணத்துக்குரிய புதன் ராகு கேதுவோடு சேர்ந்து லக்கணத்துக்கு 2ல் இருப்பது என்பது பலகீனத்தை தந்து வருகிறது. லக்னாதிபதி தன்னுடைய லக்கணத்திற்கு 6க்கு சென்று விட்டது. 7க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 8க்கு போனான். இருந்த போதிலுமே கூட புதன் என்ற வீட்டுக்கு குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறது, குரு என்ற வீட்டுக்கு புதன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய காதல் சிரமப்பட்டு கரைதேறியது. ஆனாலும் பரவாயில்லை. அடுத்தது லக்னம் என்ற பாகை என்று பார்க்கும் பொழுது ரேவதி 2 21 பாகை 20 கலையில் இருக்கிறது. அடுத்து அதே லக்னத்தில் ரேவதி முதல் பாதத்தில் சூரியன் இருக்கிறார், 17.43 கலையில் இருக்கிறார். சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார், 22.11 பாகையில் இருக்கிறார். பாருங்கள் நண்பர்களே, லக்கணம் என்ற புள்ளி, சூரியன் என்ற புள்ளி, சந்திரன் என்ற புள்ளி, இந்த மூன்றும் புதனுடைய சாரத்தில் இருக்கிறது, அதாவது 7க்குரியவனுடைய சாரத்தில் இருக்கிறது. ஆக 7க்குரியவனுடைய ஆதிக்கமே இங்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது காதலன் என்று சொல்லக்கூடிய கணவனுடைய ஆதிக்கமே இந்த குடும்பத்தில் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதற்கடுத்து செவ்வாய் ரோகிணியினுடைய சாரத்தில் இருக்கிறது. ரோகிணியினுடைய சாரத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நிலம், வீடு, சொத்து, சுகம் என்ற விஷயத்தில் அது சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து புதன் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 6.2 கலையில் இருக்கிறது, 6.2 பாகையில் இருக்கிறது. குரு பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 16.43 பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் கிருத்திகை 3ஆம் பாதத்தில் 3.37 பாகையில் இருக்கிறது. சனி திருவாதிரை 2ஆம் பாதத்தில் 12.55 பாகையில் இருக்கிறது. ராகு பரணி 2ல் 18.58 பாகையில் இருக்கிறது. கேது சுவாதி 4ஆம் பாதத்தில் 18.58 பாகையில் இருக்கிறது. இந்த குழந்தை பிறந்தவுடன், இந்த பெண் பிறந்தவுடன் புதன் திசை 9 வருஷம் 11 மாதம் 15 நாள் ஆகிறது. 15 நாள் வரை புதன் திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து கேது திசை, அதற்கடுத்தது சுக்கிர திசை. சுக்கிர திசையில் சந்திரனுடைய புத்தியில் 2025ஆம் ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்றது. இந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் சேர்ந்து இந்த காதல் திருமணத்தை செய்திருக்கிறார்கள். புதன் இங்கு குறைவான பாகையை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் அதிக பாகை பெற்றிருக்கிறது, சுக்கிரனும் குறைவான பாகை இருக்கிறது. ஆக இந்த பெண் அதீத ஈடுபாடு கொண்டு காதல் திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் லக்னத்துக்கு 6க்குரியவன் என்று பார்க்கும்பொழுது லக்னத்தில் லக்னாதிபதி 6ல், ஆக 1-6க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது என்பது இவர்கள் திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய எந்த இலக்குக்காக திருமணத்தை செய்து கொண்டார்களோ அந்த இலக்கு மாறி மற்றும் ஒரு இலக்கை இவர்கள் தொடப்போகிறார்கள். அந்த இலக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சூரியனும் குருவும் பரிவர்த்தனை என்பது அற்புதமான விஷயம். இருந்த போதிலும் இந்த மேன லக்கணத்துக்கு 6க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்ப்பது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் இடைவெளி திருமணத்தினுடைய உறவுகளுடைய தன்மையை அடையாளம் காட்டுகிறது. 5க்குரியவனும் 3க்குரியவனும் திருமணத்தை செய்து வைத்துவிட்டு அவர்களுடைய பயணத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இரு கிரகத்துக்கும் குருவனுடைய பார்வை இல்லை. ஆக வாழ்க்கை முழுவதுமே ஏதாவது ஒரு போராட்டத்தோடு இவர்கள் பயணிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆக 5ஆம் இடமும் 3ஆம் இடமும் இல்லாமல் ஒரு காதல் திருமணம் இல்லை. இந்த 5-3க்குரியவர்கள் பலமான பாதிப்புக்கும் 1க்கும் மேற்பட்ட கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்ற உறவுகள் மூலம் சங்கடம், பிரச்சனைகள், வருத்தங்கள் ஏற்படுகிறது என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
ஆக மீனலக்கணம் கடகராசி இயற்கையாகவே 1-5 தொடர்பு என்பது சுலபமாக காதல் திருமணத்தை தந்துவிட்டது என்பதை அடையாளம் காட்டுகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.